Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ கிளிக் பண்ணிட்டு all ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு Amazon-ஓட ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்திருப்பீங்க, டைட்டில்ல பார்த்திருப்பீங்க. எஸ். இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் தான். Amazon-ல இருந்து வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி இருக்கேன். சோ, அதை அன்பாக்ஸ் பண்ண போறேன். சோ, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு இயர்பட் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் என் சேனலில் வந்து ஒரு இயர்பட்ஸ் போட்டிருப்பேன். ஓப்போவோட என்கோ அந்த வேரியண்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ப்ராடக்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணலாம், இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து ஒரு அன்பாக்சிங் போடலான்றதான் இது பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மியோட பிராண்ட் ஓகேங்களா, ரியல்மியோட பிராண்ட். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், மேபி டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சமே ஆன்லைனில் கொஞ்சம் ரிவ்யூஸ் ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குதுன்னா அது இது பண்ணலான்னு தான் தோணுச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆப்பிள்லேயும் சரி ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக என்ன சொல்லு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ அது நல்லா ரிவ்யூஸ் இருந்துச்சு. ரெண்டு யூசர்ஸுமே ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் சரி iOS யூசர்ஸ் சரி எனக்கு கொஞ்சம் நல்லா ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை மெயினாக வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எஸ், இது வந்து Realme Buds Air 2 ஓகேங்களா, அந்த மாடல் தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எடிஷனாக இருக்குது. இது நான் எடுத்திருக்கிறது வந்து க்ரீன் கலர் ஓகேங்களா. இது வந்து பிளாக் கலர் இல்லை, பிகாஸ் அவங்க எல்லா வேரியண்ட்லேயுமே வெளில பிளாக் தான் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க லோகோவில். இந்த டிஸ்பிளேல அந்த இமேஜோட ப்ராடக்ட் பாக்ஸில் இருக்க இமேஜ் வந்து அவங்க பிளாக்ல தான் வச்சுருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே கலர் வேரியன்ஸ் நிறையா இருக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் கோல்டு சில்வர் அந்த டபுள் கலர் அது ஒன்று இருக்குது ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் க்ரீன் பிடிச்சிருந்ததுனால க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியல்மியோடது. ஸோ இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேனே. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. 25 hours டோட்டல் ப்ளேபேக் ஓகேங்களா. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணால் 25 hours வரைக்கும் ப்ளேபேக் நம்ம கேட்கலான்னு இருக்காங்க. 25 hours ஆல்மோஸ்ட் 2 days வரைக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 days வரைக்குமே பேக்கப் இருக்குன்றத ஷோராக சொல்லியிருக்காங்க. i5 பேஸ் பூஸ்ட் டிரைவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் 10 minutes சார்ஜ் பண்ணால் 120 minutes வரைக்கும் ப்ளேபேக். 10 minutes சார்ஜ் பண்ணாலே போதும், நம்ம 120 minutes வரைக்கும் ப்ளேபேக் இது பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விதமான பெரிய அட்வான்டேஜ் தான், பிகாஸ் 10 minutes சார்ஜ்க்கு ஒரு விதமான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி இருக்கும் ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்ஸ் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன கலர் இதுதான் ஓகேங்களா. பாக்ஸ்குள்ளே ஒரு கலர் க்ரீன் கலரில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த மாடல் டிசைனில் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து இந்த மாதிரி டிசைனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓப்போ நான் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க மேலே அந்த ஐ சிம்பிள் காமிக்கிற அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த கம்பேரிஷன் நான் பண்ண விரும்பல, பட் இருந்தால் இதான் பிகாஸ் இது ஓப்போ பிராண்ட், இது ரியல்மி பிராண்ட். ஸோ ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. நிறைய ஏன்னா பிகாஸ் இது வாங்கி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 years யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இதோட யூசேஜ், இதோட பெனிஃபிட்ஸ் நிறையவே நல்ல பெனிஃபிட் கொடுத்துருந்துச்சு. இது ரீசெண்டாக ஒன்று கீழே விழுந்துச்சு, ஒரு இயர்போர்ட் வந்து கீழே விழுந்துச்சு. நான் ஹெல்மெட் கழட்டும் போது அதுலேருந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு இயர்போர்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சரி எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு சில சாங்ஸ்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால இதை கேட்கலாம்
எப்படி சொல்ல, அதாவது எந்த பிளேயர் கேட்டாலுமே கொஞ்சம் கரெக்டாகவே வரல. அதனால தான் நான் இந்த இது வாங்கலாம்னு நினச்சேன். ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மேனுவல் கைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேனுவல் கைட் எதுக்குன்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், அண்ட் இதுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆப் இருக்குது. இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணால் அந்த ஆப் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் நம்ம யூஸ்வலாக மற்ற இயர்பட்ஸ் மாதிரி இது யூஸ் பண்ணாமல் இது இவங்க பர்டிகுலராக யூஸ் பண்ண அந்த ரியல்மியோட அந்த ஆப் மூலியமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆப்பில் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ச், இன்கேஸ் நம்ம ரியல்மி வாட்ச் வச்சுருந்தா வாட்ச்சு, இயர்பாடு, ஹெட்ஃபோன்ஸு, மொபைல், அதிலே கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணோடனே எந்த மாதிரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, iOSல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்காது. இந்த ரைட் இயர்பாடில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, லெஃப்ட் இயர்பாடில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது காமிக்காது. அதனால தான் சொல்கிறேன். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓகே, நான் டேரெக்டாக ப்ராடக்ட்குள்ளே போயிடுறேன். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக இருக்குது, ரொம்பவே ப்ரீமியம் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ சார்ஜிங் வந்து C டைப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜஸ்ட் ஒரு எல்இடி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி இண்டிகேஷன்ஸ் வந்து சார்ஜ் போட்டோன்னே க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லான அந்த லைட் வந்து கொஞ்சம் ஃபுல் க்ரீனில் போகும். ப்ராப்ளி அது நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது, நல்லா செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இயர்பாடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ப்ரீமியம் ஃபினிஷிங், ரொம்பவே பக்காவான இருக்குது. ஒரு பில் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் கீழே போட்டால் எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு டியூரபிளாக இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வச்சுக்கணும் தான் முன்று. ஸோ ரைட் சைடெலாம் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ரைட்னா ரைட்டு. ஸோ ஜஸ்ட் நான் ரைட் இது பண்ணுறேன். அண்ட் I'll place this left also. ஸோ நான் ரெண்டுமே இது பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம போட்ட உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காற்று அடைக்கிறது சொல்லுவாங்க தெரியுமா. ஏன்னா ஃபுல்லாகவே இது இயர்பட் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுது. இந்த சைடும் வந்து ஃபுல்லாக உட்காந்துருச்சு உள்ள, இந்த பக்கமும் ஃபுல்லாக உட்காந்துருச்சு. ஸோ உள்ளுன்ற பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம எங்கேயாவது ஜாக்கிங் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் நம்ம இப்போ நான் இந்த மாதிரி பேசும்போது நல்லா தலையை கொடுக்க நான் கூட கீழே விழுந்துருமா, இது நான் நிறைய டைம் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய டைம் நடந்து போகும்போது இதை நான் போட்டால் எப்படி இருக்கும், இதை கீழே விழுந்துருமா, பைக்கை ஓட்டும் போது கீழே விழுந்துருமான்ற நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்ன விசேஷம்னா, என்ன ஃபீச்சர்ஸ் இது எந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுன்னா, ஸோ 2 இயர்பட்டுக்குமே வந்து நான் ஒரே விஷயம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு காற்று சுத்தம், நான் பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஸோ 2 இயர்பட்ஸ்லையுமே வந்து டச் சென்சிட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப் அண்ட் டவுன் ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் மாதிரி இப்படி பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அண்ட் டபுள் டேப் பண்ணால் சாங்ஸ் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் இது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் வந்து நம்ம இன்கேஸ் மாற்றிக்கலாம், நம்ம காதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து செக் பண்ணலாமே, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணலாம். வேறு லெவலில் இருக்குது சாங்கு. ஓகேங்களா? மேபி எனக்கு இது உங்களுக்கு அது கேட்குதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ என்னால் வெளியே வேறு எந்த சவுண்டுமே எனக்கு கேட்கல. ஓகேங்களா? வீட்டில் வெளில ஏதாவது கூப்பிட்டாலும் கேட்காது. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போகிறது பெட்டர். ஏன்னா பிகாஸ் சுத்தமாக எனக்கு ஒன்றுமே கேட்கல, உள்ள அப்படியே ஒரு பிளாக் அப்படியே அடைச்ச மாதிரி இருக்குது எனக்கு காதில். ஓகேங்களா? பட் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கட்டும், ஸ்லோ பீட்டாக இருக்கட்டும், நம்ம உள்ளே இருக்க இயர் ட்ரம்முக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு தான் சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. நான் ஜஸ்ட் இதிலே இப்படி சேஞ்ச் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது ஜஸ்ட் இதிலே வந்து இப்போ டபுள் டேப் பண்ணால் இது பாஸ் ஆகிடும், ஆடியோ பாஸ் ஆகிடும். ஸோ நான் மறுபடியும் டபுள் டேப் பண்ணால் வேறு அடுத்த பாட்டு போகும். அப்புறம் நான் அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணேன்னா எனக்கு சவுண்டு வந்து குறையுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது. நான் சவுண்டு கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா பிகாஸ் எனக்கு நான் பேசுகிறது எனக்கு கேட்கல, அந்தளவுக்கு ஒரு சவுண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் சொல்லிடுறேன், அதான் முக்கியமான விஷயம். அதுவும் ஸோ இப்போ நான் இந்த இயர்பட் எடுத்து நான் இது உள்ள கேஸில் போட்டேன்னா இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல க்ரீனில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராப்ளி கேஸும் க்ரீன்ன்றதால நமக்கு கரெக்டாக தெரியாமல் இருக்கலாம், வீடியோவில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து சார்ஜிங் பேக்கப் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த கேஸும் வந்து ஒரு நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு கேஸு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது. ஓகேங்களா, ½ அன் ஹவரில் இந்த கேஸ் ஃபுல்லாகவும் சார்ஜ் ஆகிடுது. ஐ மீன் வித் இயர்பட்ஸோடு சார்ஜ் ஆகிடுது. மேக்ஸிமம் எனக்கு இது நான் டெஸ்ட் பண்ணும்போது சார்ஜ் போட்டு ஒரு சாலிடாக இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 hours கேட்குறேன்னா சாலிடாக எனக்கு 1 வீக்குக்கு மேலே எனக்கு பேக்கப் தருது. ஓகேங்களா, 1 வீக்குக்கு மேலே நான் 2 இயர்பட்ஸுமே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ட்ராவலிங் டைமில் மட்டும் கேட்டால் மட்டும், இன்கேஸ் நீங்கள் அதிக டியூரேஷனில் கேட்டிங்கன்னா ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு 3 days வரைக்குமாவது மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கும். ஆனால் இதுவே வந்து இந்த ஓப்போவில் அப்படி இல்லை. ஓகேங்களா, ஓப்போ வந்து இயர்பட் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா, அது ஏர் ட்ராப் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் அது. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து ஆன்லைனில் 2 வெப்சைட்லையும் டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும். 3500 வருது. ஓகேங்களா, 3500ன்றதுக்கு வர்த்தியான்னு கேட்டால் லெஸ் தென் 5000 ஒரு இயர்பாட் வேணும் அப்படின்னா இது தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக ஆப்பிள் வச்சுருக்கவங்க இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஐஃபோன் வச்சுருக்கவங்க சஜஸ்ட் பண்ணுவேன். ரீசன் என்னன்னா, ஐஃபோனுக்கான ஸ்பெசிஃபிக்கான இயர்பட் வந்து இயர் ட்ராப் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15, 18, 20 அதுக்கு மேலே வச்சு தான் வாங்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு நம்ம 3000க்கு இது தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலாம். கம்பேரிட்டிவ்லி நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா போய் வாங்க ட்ரை பண்ணுங்கள். இது நான் கனெக்ட் பண்ணது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்குது எனக்கு. ஓகேங்களா, எனக்கு இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எனக்கு வேறு எதுவுமே கேட்கல, அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்சிருந்தா கீழே கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது ரியல்மி வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். வாங்கலாம் ட்ரை பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் இந்த மாடல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கலர் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதேமாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங்கில் இன்னும் நிறைய அன்பாக்சிங்ஸ்லாம் வருது, அதுவும் பாருங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அன்பாக்சிங் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கி பண்ணணும், அதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் இன்கேஸ் அஃபோர்டபுளாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதை வாங்கி பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.